ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வழக்கம்போல் சில மாதங்களாக சொல்லவில்லை. வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும், உங்களுடைய லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற இந்த பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தொடர்பு இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். உதாரணத்துக்கு நீங்கள் மீன ராசியாக இருக்கலாம், கன்னிகா லக்னமாக இருக்கலாம். கன்னி ராசிக்கும் பார்க்க வேண்டும், மீன ராசிக்கும் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சொல்கின்ற பலன் ஏதோ ஒரு வகையில் அவரவர் வயதிற்கேற்றார்கள் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் பலத்தின் ஏற்றார்கள் தசாபுத்திகள் எப்படி இருந்தாலும் நாங்கள் சொல்கின்ற பலனும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கட்டாயம் படுத்தும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கு உண்டான பலன்கள் மிக தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். கும்பராசிக்கு கும்ப லக்னத்திற்கும் மார்ச் மாத பலன்கள் பார்க்கலாம். கும்ப ராசியாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், கும்ப லக்னங்கள் இருந்தாலும் இந்த பொது பலன் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒத்து வரும். உங்களுடைய ராசியிலே ராகு கேது உட்பட செவ்வாய் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் சுக்கிரன் செவ்வாய் புதன் நிற்கின்றார்கள். உங்கள் ராசிநாதன் 2லே இருக்கிறார். குரு பார்வை உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதினால் 1ஆம் வீடு வலிமை அடைகின்றது. அதனால் குரு பார்த்தாலே கோடி நன்மை. உங்கள் ராசிநாதனும் குரு வீட்டில் உங்களுடைய ராசிக்கும் குரு பார்வை கிடைப்பதனால், அதுவும் சூரியனுக்கும் சேர்ந்து கிடைப்பதனால் 1ஆம் வீட்டு பலன் கும்பராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் முழு வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இருக்கும். கும்பராசி என்றாலே மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள். தான் வேலையை கூட விட்டுவிட்டு மற்றவருடைய வேலையை கண்ணும் கருத்துமாக பொறுப்பாக பார்ப்பார்கள். குறிப்பாக எந்த கும்பராசி கும்பலக்கணக்காரர்களாக இருந்தாலும் சேவை செய்வதிலும் பொது நலத்திலும் அக்கறை கொள்ளவர்கள். மற்றவர்களுக்காக சரீர ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் உழைக்கக்கூடிய நல்ல மனது படைத்தவர்களுக்கு உங்களுடைய குரு பார்வை மேலும் இந்த மாதம் உங்களை கட்டாயம் மெருகூட்டும். அதுவும் குறிப்பாக சுக்கிரன் 2ஆம் தேதி 2லே உச்சமடைவார். அதன் மூலமாக இன்னும் பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகும் என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் குரு பகவான். அவர் 5லே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். 2ஆம் தேதிக்கு பிறகு 4-9 கூடிய சுக்கிரன் 2லே உச்சமடைவார். உங்கள் ராசிநாதன் சனியும் இருப்பார். அதன் 2ஆம் வீட்டின் மூலமாக 2லே சுக்கிரன் சேர்ந்ததினால் பொருளாதார உயர்வு, குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, எண்ணங்கள் ஈடேறுவது, சகல விதமான சௌபாகியமும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக எவ்வளவு நாள் தங்கு தடைப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணம் செல்லும். உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்து சாதகமான தசாபுத்தி நடந்தால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறும். பெரிய அளவில் தனப்பிராப்தி வரும். கடன்கள் இருந்தால் முற்றிலும் அந்த கடன்களை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் பிரகாசமாக அமையும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 3 கூடிய செவ்வாய் உங்கள் ராசியிலே இருந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை. இளைய சகோதர சகோதரி முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். இருந்தாலும் ராகுக்கு அது சம்பந்தம் இருப்பதனால் எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும். என்றால் ஒரு சில கலகங்களும் வரும். யார் எதை சொன்னாலும் முழுமையாக நீங்கள் நம்பிவிடக்கூடாது. நண்பர்கள் வகையிலும் சரி, சகோதர வகையிலும் சரி, எதுவாக இருந்தாலும் நிதானித்து செயல்பட வேண்டும். பயணங்கள் வரும். அந்த பயணங்கள் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாக வரும். ஒரு விஐபிகளுடைய தொடர்பும் பலருக்கு ஏற்படும். அதையும் நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். கும்பராசிக்கு 4 கூடியவர் சுக்கிரனாகின்றார். சுக்கிரன் ஒரு நாள் மட்டும் உங்கள் ராசியிலே இருந்து மறுநாள் 2லே உச்சமடைகின்றார். 4ஆம் வீட்டு அதிபதி 2லே உச்சமடைந்து இருப்பது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும். வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது 4ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்கள் ஏற்படும். குறிப்பாக வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது, சொகுசு குடியிருப்புகளுக்கு சொல்வது, சொகுசு கார்களை வாங்கக்கூடிய யோகமெல்லாம் பொதுவாக நடக்கும். சொந்த ஜாதகம் வலிமையாகவும் சாதகமான தசாபுத்தி நடந்தால் கும்பராசி கும்பலக்கணக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சப்பலன் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். தாயாராலும் தந்தையாலும் பல விதமான நன்மைகள், யோக பாக்கியங்கள் உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டு சேதங்கள் பலவற்றை வருவதற்கு காலம் கணிந்தாகும். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் பூமி சம்பந்தமாக, வாகன சம்பந்தமாக நிறைவேறும். அதே வேளையில் சனி செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் தசாபுத்தி சரியில்லை என்றால் உடல்நலை பாதிக்கப்படும். குறிப்பாக தாயினுடைய உடல்நலம் பாதிக்கப்படும். பிள்ளைகளுக்கும் படிப்பு விஷயத்தில் தங்குதடை ஏற்படலாம் என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆக 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைந்து இருப்பது 4ஆம் வீட்டின் மூலமாக லட்சுமி கடாட்சம் ஏதோ ஒரு வகையில் உங்களை கட்டாயம் அரவணைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் புதனாகின்றார். உங்கள் ராசியிலிருந்து 5லே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனால் 5ஆம் வீடும் 5ஆம் வீட்டு அதிபதியும் வலிமை பெறுவதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வும் வளமும் அவரவர் வயதிற்கேற்றபடி நிச்சயமாக சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் வளர்ச்சியை நோக்கி செல்லும். 5லே குரு இருந்து 5ஆம் வீட்டு அதிபதி புதனை பார்ப்பதனால் நிச்சயமாக பல விதமான நன்மைகள் உண்டு. குறிப்பாக புத்திர பாக்கியம், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இக்காலம் அற்புதமான முறையுடைய குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண்கள் கர்ப்பம் தரிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். திருமணமான புதிதில் இருப்பவர்களுக்கு உடனே கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக அமையும். அதற்கு காரணமாக குருவும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதே அதற்கு அடிப்படை காரணம். ஒரு சிலருக்கு முதலில் சொன்னது போல குழந்தை பாக்கியம் ஏற்படும். பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் கட்டாயம் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம்.
அவரை வைத்து பார்க்கும்போது 6ஆம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராது என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். உடைய ராசிக்கு 7 கூடியவர் சூரியன், 7 ராகு கேது சம்பந்தத்துடன் அதே சூரியனே குரு பகவானுடைய பார்வையை பெற்று 7ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் களத்திரகாரன் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதினால் திருமணமாகி இருக்கின்ற கணவன் மனைக்குள் ஒற்றுமை, அன்பு, அரவணைப்பு இருக்கும். சுக்கிரன் சாதகமாக இருப்பதினால் திருமணமாகாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிறிய முயற்சி செய்தால் இவ்வளவு நாள் ஏதோதோ காரணங்களால் தள்ளிப்போன திருமண விஷயங்கள் இந்த மாதம் முழுமையான அளவிலே வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகளாக அமையும். 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் 2லே சென்றாலும் அங்கு உச்ச சுக்கிரனுடன் இருப்பதினால் மேலும் 7ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாக உங்களை பின்தொடரும். உடைய ராசிக்கு 8 கூடியவர் புதன், அவர் உங்கள் ராசியில் இருக்கின்றார். குரு பகவான் பார்வை செய்வதனால் 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் பெரிதாக உங்களை எதுவும் பாதிக்காது. அதே வேளையில் 8ஆம் வீட்டை மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், சனி, சூரியன் பார்ப்பதினால் தந்தையாலும் தந்தை உருளாலும் ஒரு சில சங்கடங்கள் தசாபுத்தி சரியில்லை என்றால் வரலாம், விரோதங்கள் வரலாம், அல்லது வீண் விரய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம். 9ஆம் வீட்டை 12ஐ பார்க்கக்கூடிய பலன்களாக அது அமையும். உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சுக்கிரன், 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். 9 கூடிய 2லே உச்சமடைந்திருப்பதினால் 9ஆம் வீட்டின் மூலமாக லட்சுமி கடாட்சம் வருவதற்கு உங்களுக்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. காரணம் 9ஆம் வீட்டை குரு பார்ப்பதினாலும் 9 கூடியவர் 2லே உச்சமடைந்திருப்பதே அதற்கு முழு காரணம். 25ஆம் தேதிக்கு பிறகு அவர் 3லே சஞ்சாரம் செய்து நேரடியாக 9ஆம் வீட்டை பார்ப்பார். குருவினுடைய பார்வையும் சேர்ந்து விழுவதினால் மாத கடைசியில் 9ஆம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்ளும் என்பதே அடிப்படை விஷயம். உங்களுடைய ராசிக்கு 10 கூடிய செவ்வாய், அவர் உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் பார்வையை வாங்குவதினாலும் 10ஆம் வீட்டிற்கு 5லே சுக்கிரன் உச்சமடைந்து இருப்பதினால் 10ஆம் வீடு வலிமை அடைகின்றது. அதன் மூலமாக தொழில் விருத்தி அடையும். பணியில் இருப்பவர்களுக்கும் தக்க வருமானமும் ஒரு சில பதவி உயர்வு வரும். இருந்தாலும் 10ஆம் வீட்டு அதிபதி குருவினுடைய பார்வையை வாங்கினாலும் ராகு கேது சம்பந்தத்துடன் இருப்பதினால் எதிலும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய லாபமும் முன்னேற்றமும் உண்டு. இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு சில கலகங்களும் சிக்கல்கள் வரும். அதனால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே அடிப்படை விஷயமாகும். உடைய ராசிக்கு 11 கூடியவர் குரு பகவான், அவரே 5லிருந்து 11ஆம் வீட்டை நேரடியாக பார்ப்பதினால் எடுத்த காரியங்களில் இந்த மாதம் முழுமையாக வெற்றியும் லாபங்களும், மூத்த சகோதர வகையில் மிகப்பெரிய அன்பும் ஆதரவும் லாபங்களும் உண்டு. பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியம் நிச்சயமாக நடப்பதற்கு 11ஆம் வீட்டு அதிபதியை 11ஆம் வீட்டை பார்ப்பதினால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டமும் லாபங்கள் உங்களை நிச்சயமாக தழுவிக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 12 கூடிய சனி பகவான், அவரே 2லே இருந்து உடன் சுக்கிரன் சேர்க்கையால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் உங்கள் குழந்தைகளுக்காகவும், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண்களுக்காகவும், குடும்ப விஷயத்துக்காக ஆகுமே தவிர வீண் வீரிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கும்ப லக்னக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டமும் யோகமும் சுகானுபவமான பலவிதமான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. கும்பராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானியும் ஆஞ்சநேயரையும் லட்சுமி நரசிம்மரையும் வணங்குவது பெரிய பயனை தரும். அருகாமையில் உள்ள இந்த 3 திருக்கோயிலுக்கும் சென்று வணங்கி வரலாம். முடியாதவர்கள் திருவுருவப் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் அந்த திருவுருவப் படத்தை வைத்து ஆஞ்சநேயர், முருகப்பெருமான், லட்சுமி நரசிம்மரை வணங்கினால் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டு. கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் பெயர்ச்சி ஆகியது. ஆனால் வாக்கிய பிரகாரம் வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி அன்று பெயர்ச்சி ஆகிறது. நாம் திருக்கணித்து தான் நாம் பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் திருநள்ளாறு என்கின்ற ஸ்தலத்திலும் மற்ற திருக்கோயில்களிலும் சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்க இருப்பதால் இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிட்டும். பலன்கள் எதுவும் மாறாது. மிக விரிவாகவும் விளக்கமாகவும் சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லியுள்ளோம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை. இது லக்னங்களுக்கும் பொருந்தும். மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, மேஷ லக்னமாக இருந்தாலும் நாம் சொல்லியிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஒன்றுதான். ஆக மீண்டும் மிக விரைவில் விட இருக்கின்றோம். அந்த சனிப்பெயர்ச்சியை மீண்டும் நீங்கள் பார்த்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.